ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு சிசெட் அறிவு. நான் உங்கள் அறிவழகன் ராமச்சந்திரன். ஸோ நம்ம சிசெட் 2024 ஓகேங்களா, அதில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ்லாம் பார்த்துருக்கோம். இது வரைக்கும் 2 பார்ட்டாக நாம் டாப்பிக்கை செக்ரிகேஷன் பண்ணி படிச்சிருக்கோம். இப்போ இன்னைக்கு தேர்ட் பார்ட் பார்க்க போகிறோம். இதில் சில கொஷின்ஸ் சால்வ் பண்ண போகிறோம். நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு பார்க்கக்கூடிய எல்லா கொஷின்ஸுமே, சரியா? அதில் ஃபர்ஸ்ட் நம்பர் சிஸ்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்ஸ் கவுண்டிங் அப்படின்ற கான்செப்ட்லேருந்து ஒரு கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். அப்போ நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, how many consecutive zeros are there at the end of the integer obtained in the product அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 1 power 2 into 2 power 4 into 3 power 6 into 4 power 8 இந்த மாதிரி இன்ட்டுன்னு போட்டு 25 power 15 சொல்லியிருக்காங்க. இவ்வளோ பெரிய நம்பர்ஸ்லாம் மல்டிபிள் பண்ணால் ஒரு பெரிய ஆன்சர் கிடைக்கும். அதை ரைட் எண்ட்லேருந்து கன்சிக்யூட்டிவாக இருக்கக்கூடிய ஜீரோஸ்லாம் கேட்டிருக்காங்க. சரியா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரியும். அதாவது எந்த 2 நம்பரை மல்டிபிள் பண்ணா எனக்கு 10 கிடைப்பாங்க? 1 into 10, 2 into 5. அப்போ 1 into 10 கன்சிடர் பண்ணிக்காம வேற எந்த 2 நம்பரும் அவங்க 2 பிரைம் நம்பரா இருக்கணும். அப்போ 2 into 5. இந்த 2 பிரைம் நம்பரை மல்டிபிள் பண்ணாதான் எனக்கு 10 வருவாங்க. 10ல ஒரு 0 வருவாங்க. அப்ப கொடுத்திருக்கக்கூடிய சீக்வன்ஸ்ல எவ்வளோ நம்பர் ஆஃப் 2 இருக்காங்க, மேக்சிமம் எவ்வளவு நம்பர் ஆஃப் 5s இருக்காங்க நான் தெரிஞ்சுக்கிட்டா, ஏன்னா அதை வச்சு ஈஸியா மேக்ஸிமம் 2ஓ இல்லை மேக்ஸிமம் 5ஓ தெரிஞ்சிச்சுன்னா அதை வச்சு நான் 10, ஏன்னா 2 into 5 10 ஒரு 0 அந்த மாதிரி கான்செப்ட் நான் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? அதன் பிறகு அந்த சீக்வன்ஸை பார்க்குறேன். அந்த 1 power 2 into 2 power 4 into 3 power 6ன்னு எழுதிருக்கான். அதுல பாருங்களேன், அந்த பேஸ் வேல்யூ விட பவர் வேல்யூ டுவைஸ் தி டைம் இருக்கு. பாருங்க, 25 பவர் 50. அப்ப இந்த விஷயமும் நீங்க எடுத்து வந்திருக்கணும். அப்ப நல்லா பாருங்க, எங்கெங்கெல்லாம் பேஸ் வேல்யூ 5 மல்டிபிளிகேஷன்ஸ்ல வருவாங்கன்னு பாருங்க. அப்போ பாருங்களேன், அப்போ 5 into 10, ஏன்னா பேஸோட டுவைஸ் டைம் பவர் இருக்காங்க. அந்த லாஜிக் சீக்வன்ஸ் தெரிஞ்சுக்கிறேன் நான். அடுத்து 10 பவர் 20, 15 பவர் 30, கரெக்டா? அடுத்தது 20 பவர் 40, 25 பவர் 50. இது வரைக்கும் புரிஞ்சுதா உங்களுக்கு? வெரி குட்மா. இப்ப நல்லா பாருங்க, 5 பவர் 10ல எவ்வளோ 5ங்க இருக்காங்க? 10 5 இருக்காங்க. 10 பவர் 20ல நீங்க 10 எப்படி எழுதுவீங்க? 2 into 5 எழுதுவீங்க. அப்போ இதுல 5 வந்து 20 டைம்ஸ் இருக்காங்க. 15 எப்படி எழுதுவீங்க? 3 into 5 எழுதுவீங்க. அப்ப 15ல எத்தனை 5 இருக்காங்க? 35 இருக்காங்க. 20 பவர் 40, 20 எப்படி எழுதுவீங்க? 2 into 2 into 5 எழுதுங்க. ஏன்னா பிரைம் ஃபேக்டரைசேஷன் கான்செப்ட் தான் நீங்க பிரிக்கணும். அப்போ இதுல எவ்வளவு 5 இருக்காங்க? 20ல 45 இருக்காங்க. அப்ப 25 நான் அந்த மாதிரி பிரைம் நம்பரா பிரிக்கணும். 5 into 5. அப்ப 5 பவர் 50, 5 பவர் 50. ஆக மொத்தம் 25 பவர் 50ல எத்தனை 5 இருக்காங்க? எத்தனைமா இருக்காங்க? 100 இருக்காங்க. இப்போ ஒட்டு மொத்தமா ஆட் பண்ணி பாருங்கம்மா. 100, 40, 30, 20, 10. ஆக மொத்தம் 200 5s இருக்காங்க. ஆனா 2 வந்து எக்கச்சக்கமா இருப்பாங்க. 2 ஏன்னா இங்க பாருங்க, 2 2 பவர் 4 இருக்காங்க. அடுத்தது 4 பவர் 8ல நிறைய 2s இருப்பாங்க. பட் 2 மேக்ஸிமம் இருக்கலாம். பட் 2 நம்பர் சேர்ந்தா 10. யாரு? 2ம் 5. அப்போ 5 மேக்ஸிமம் எவ்வளவுதான் இருக்காங்க? 200 தடவை தான். அப்ப அந்த மாதிரி எனக்கு 200 ஜீரோ தான் பாசிபிள். அப்போ ஆப்ஷன் டி 200. புரிஞ்சுதாமா? இதெல்லாம் நான் கிளாஸ்ல பல தடவை சொல்லி கொடுத்துருக்கேன். ஒழுங்கா லிசன் பண்ணலாம், நீங்க ஸ்ட்ரகிள் பண்ணிருப்பீங்க. மத்தவங்க எல்லாரும் சூப்பரா சால்வ் பண்ணிடுவாங்க. புரிஞ்சுதா? ஒழுங்கா கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் 200மா. வாங்க அடுத்த கொஸ்டின்ஸ் போகலாம். இதுவும் நான் டெஸ்ட் சீரிஸ்ல கொஸ்டினா கொடுத்திருக்கேன் அண்ட் கிளாஸ்ல நடத்தியிருக்கேன். இந்த மாதிரி கான்செப்ட் ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர்லயும் கேட்டிருக்கான். சரியா? என்னன்னா வச்சுக்கோங்களேன், ஜனவரி 1 வந்து பாத்தீங்கன்னா 2023 ₹1 சேவ் பண்றாரு. அப்படியே ஜனவரி 2 வந்து பாத்தீங்கன்னா ₹2, அதை விட அதிகமா. அப்போ 1, 3, 5, 7, 9 இந்த மாதிரி போயிட்டே இருக்காரு. ஓகேங்களா? இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் பொழுது என்ன அப்படின்னா, அந்த வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சேவிங்ஸ் வந்து ஏதோ ஒரு டேட் வரும் பொழுது கிடைச்ச வேல்யூ வந்து எனக்கு பெர்ஃபெக்ட் ஸ்கொயராவும் இருக்கும், பெர்ஃபெக்ட் கியூபாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த மாதிரி சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, லாஜிக்ஸே தெரிஞ்சுக்காம அவங்க ஓகே பெர்ஃபெக்ட் ஸ்கொயர், பெர்ஃபெக்ட் கியூப் அப்படின்ற கான்செப்டை பயன்படுத்தி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வச்சுக்கோங்களேன், சிம்பிளா அந்த ஸ்கொயர் கியூப் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணி ஓகே எந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்ட் ஸ்கொயராகவும் வருவாங்க, பெர்ஃபெக்ட் கியூபாவும் வருவாங்க அப்படின்றத எடுத்திருப்பாங்க. புரிஞ்சுதா? அதாவது நல்லா லிசன் பண்ணிக்கோங்க.
ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி இதை மூவ் பண்ணிருப்பாங்க. சில பேர் டைரக்டா ஓகே 27 எடுக்கலாம், கியூபா வராங்க, ஆனா ஸ்கொயரா வர மாட்டாங்க. அடுத்தது அடுத்தது யார் வருவாங்க? 27க்கு அப்புறம் 49 ஸ்கொயரா வருவாங்க, பட் கியூபா வர மாட்டாங்க. ஓகேவா? 27 கியூபா வருவாங்க, ஸ்கொயர்ல வர மாட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் பாக்குறப்ப 49 வந்து பாத்தீங்கன்னா என்ன வருவாங்க? ஸ்கொயர் ஆனா கியூப்ல வர மாட்டாங்க. 36 ஸ்கொயர்ல வருவாங்க, கியூப்ல வர மாட்டாங்க. 64 பாருங்களேன். ஸ்கொயர்ல வருவாங்க, 8 ஸ்கொயர். 4 கியூப்லயும் வருவாங்க. ஓகேவா? அப்ப இந்த மாதிரி லாஜிக்ஸ சில பேர் மூவ் பண்ணுவாங்க. சோ இதுதாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா லாஜிக்ஸா மூவ் பண்ணது. அப்ப யாருடைய ஸ்கொயர் இது? 8 ஸ்கொயர்ல வந்திருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் ஜனவரி 8 அப்படின்னு போட்டுட்டு வந்துருவாங்க. இன்னும் சில பேர் எப்படி இதை மூவ் பண்ணிருப்பாங்கன்னா, புரிஞ்சுதாம்மா ஜனவரி 8ன்னு எப்படி சில பேர் போடுவாங்கன்னு சொல்லிட்டு, இன்னும் சில பேர் லாஜிக்ஸா மூவ் பண்ணுவாங்க. எப்படின்னா நல்லா பாத்துக்கோங்க. இப்ப சிம்பிள். அந்த டே வந்து நான் அந்த நம்பர் வந்து நான் ஏன்னு வச்சிருக்கேன். இல்ல எக்ஸ் ஒய்ன்னு கூட வச்சுக்கலாமே. ஓகே. அப்ப நான் ஏ வந்து பாத்தீங்கன்னா ஏன்னு வச்சிருக்கேன். ஏ வந்து பாத்தீங்கன்னா ஏ ஸ்கொயர். இதுதானே ஸ்கொயரு? அந்த நம்பர் ஏ ஸ்கொயர். அதே நம்பர் வந்து கியூப் பண்ணா ஏ ஸ்கொயர் கியூப். ஓகேவா? அப்ப என்ன கிடைச்சிருக்காங்க எனக்கு? ஏ பவர் 6ன்னு கிடைச்சிருக்காங்க. பவர்ல 6 ஓகேவா? பவர்ல 6ல இருக்கக்கூடிய எல்லாமே ஸ்கொயராவும் இருப்பாங்க, கியூபாவும் இருப்பாங்க. பவர்ல 6 வரக்கூடியவங்க எல்லாருமே ஸ்கொயராவும் இருப்பாங்க, கியூபாவும் இருப்பாங்க. அப்ப ஏ பவர் 6 ஸ்கொயரும் வருவாங்க, கியூபையும் டேலி பண்ணிடுவாங்க. புரிஞ்சுதா? அப்ப நான் என்ன பண்றேன்? ஏக்கு 1ன்னு குடுக்குறேன். ஏக்கு 1ன்னு குடுத்தா எனக்கு என்ன கிடைப்பாங்க? 1 பவர் 6 அப்ப ஆன்சர் 1. பாருங்க 1 ஸ்கொயரும் வரும், கியூபும் வரும். கரெக்ட்டா? அடுத்தது ஏக்கு 2ன்னு குடுக்குறேன். குடுத்தா என்னவா கிடைப்பாங்க? 2 பவர் 6னா 64. பாருங்க 64 ஸ்கொயரும் வருதா? 8 ஸ்கொயரு. கியூப் பார்க்குறப்போ 4 கியூபு. அப்போ என்ன அப்படின்னா, இதுதாங்க லாஜிக்ஸு. அப்ப இந்த லாஜிக்ஸ் தெரிஞ்சுட்டு நான் ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபார்ம் பண்றேன் பாருங்க. அப்போ 1, 3, 5, 7, 9 இந்த மாதிரி போயிருக்காங்களா? இந்த மாதிரி போகும்போது இங்க பாருங்க நான் என்ன மாதிரி டெர்ம்ஸ் யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு. இந்த 1னா இது 1 ஸ்கொயர். அடுத்த 2 பேர் ஆட் பண்ணுங்களேன். 1யும் 3 ஆட் பண்ணா 4. அது யாருடைய ஸ்கொயர் வேல்யூ? 2 ஸ்கொயர். அடுத்த 3 பேர் ஆட் பண்ணிக்கோங்க. 1, 3, 5 ஆட் பண்ணா அது 9 3 ஸ்கொயர். அப்ப டே 3. அடுத்தது 4 வரும் பொழுது 16. 1, 3, 5, 7 ஆட் பண்ணா 16 வருது. அது டே 4. அப்போ அடுத்தது ஆட் பண்ணீங்கன்னா 25. அப்போ 5. அப்ப எனக்கு 64 வருது. 64 வந்தா கண்டிப்பா அது எதனுடைய ஸ்கொயர்? 8 ஸ்கொயர். அப்ப டே 8. அப்ப ஜனவரி 8 தான் ஆன்சர். இதுதான் ஒரிஜினல் லாஜிக்ஸ். இப்படிதான் நீங்க போட்டிருக்கணும். ஓகே தானே? இதுதான் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். நோட் பண்ணிக்கோங்கம்மா. அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன் ஜனவரி 8. ரீசனிங்மா. இந்த மாதிரி ரீசனிங் கொஷின்ஸ்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கோ வித் ஆப்ஷன் அப்படின்ற கான்செப்ட்ல பயன்படுத்தி இருக்கணும். இப்போ நான் ஆக்சுவலி ஆன்சரே சொல்ல போறது கிடையாது. நீங்க தான் இதை சால்வ் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் செஷன்ல ஆன்சர் சொல்லணும். இந்த மாதிரி சீக்வன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கொண்டு போயிட்டு அந்த பேட்டர்ன்ல எடுத்து எழுதணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல 4 லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, 4 கேப் இருக்கு. அப்போ பி, அடுத்தது ஏ, அடுத்தது டி, அடுத்து சி. இந்த மாதிரி எடுத்து எழுதிட்டு நீங்க 2, 2, 2 பிரிக்கணும், 3, 3, 3 பிரிக்கணும், இல்ல 4, 4, 4 பிரிக்கணும், 5, 5, 5 பிரிக்கணும். எப்படி வேணாலும் பிரிக்கலாம். அந்த மாதிரி பிரிக்கும் பொழுது உங்களுக்கு பேட்டர்ன் கிடைச்சிருக்கணும். புரிஞ்சுதுங்களா? அப்ப அந்த மாதிரி பிரிச்சு பாருங்கம்மா. 2, 2, 3, 3, 4, 4, 5, 5 எப்படினாலும் பிரிக்கணும். எனக்கு கரெக்டா ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணணும். பேட்டர்ன் ஃபாலோ பண்ணலையா? அப்படியே அதை விட்டுட்டு அடுத்தது இதே கான்செப்ட் என்ன பண்ணிருக்கணும்னா செகண்ட் ஆப்ஷன் கொண்டு வந்து டேலி பண்ணி பார்க்கணும். அதுல செட் ஆகலையா? தேர்ட் ஆப்ஷன். அதுவும் செட் ஆகலையா? ஃபோர்த் ஆப்ஷன். புரிஞ்சுதாமா? அப்ப இந்த மாதிரி நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சரியான ஆன்சரை ஆப்ஷன்ல நீங்க தான் சொல்லணும். ஓகே தானே? கைண்ட்லி நோட் பண்ணிக்கோங்கம்மா. மறக்காம சொல்லணும். ஓகே. அடுத்தது பார்ட்னர்ஷிப்ல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்க. சோ உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவா தெரிஞ்சிருக்கும். பார்ட்னர்ஷிப்ல வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரே ஒரு ஃபார்முலா தாம்மா. அதாவது என்ன அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ இன்ட்டு டைம் ரேஷியோ ஈக்குவல் டு ப்ராஃபிட் ரேஷியோ. இது நீங்க ஜென்ரலா தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு ஃபார்முலா. அவன் என்ன மாதிரி டேட்டா கொடுத்திருக்கானோ அதை பொறுத்து அந்த ஃபார்முலாவை நீங்க இன்டர்சேஞ்ச் பண்ணி ஒருவேளை டைம் ரேஷியோ கேட்டாங்கன்னா பிஆர் பை ஐஆர். கரெக்டா? ஐஆர் இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ கேட்டாங்கன்னா பிஆர் பை டிஆர். அப்ப என்ன கேட்கணும் அது தகுந்த மாதிரி நீங்க ஃபார்முலாவை மாடிஃபை பண்ணிக்கோங்க. ஓகே தானே? கொஸ்டின்ல வேற சில டேட்டாஸ் எல்லாம் கொடுத்திருக்கான். என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா
படிங்கம்மா. 2 பெர்சன்ஸ் பி அண்ட் கியூ ஒரு பிசினஸ்குள்ள என்ட்ரி ஆயிருக்காங்க. பி வந்து பாத்தீங்கன்னா ₹14,000 வந்து பாத்தீங்கன்னா கியூவோட மோர் தெனா கொடுத்திருக்காரு. ஓகே தானே? அப்போ பி கியூன்னு 2 பேர் இருக்காங்க. சோ நல்லா பாருங்க, பி வந்து பாத்தீங்கன்னா கியூவை விட 14,000 அதிகமா கொடுத்திருக்காங்க. அப்ப பிக்கும் கியூக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவுங்க இருக்கு? 14,000 இருக்கு. அதன் பிறகு பட் பி இன்வெஸ்டட் ஃபார் 8 மந்த், கியூ வந்து 10 மந்த். கியூ வந்து பாத்தீங்கன்னா 10 மந்த் இருந்திருக்காங்க. பி வந்து பாத்தீங்கன்னா 8 மந்த் இருக்காங்க. இது டைம். ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் எவ்வளவுமா கிடைச்சிருக்கு? 2,000 கிடைச்சிருக்கு. அதன் பிறகு ப்ராஃபிட்ல வந்து பாத்தீங்கன்னா பி கியூ 2 பேர் இருக்காங்க. கியூ நல்லா பாருங்க, கியூவை விட பி எவ்வளவு அதிகமா வாங்கிக்கிறாங்க? ₹400 அதிகமா வச்சிருக்கான். அப்ப கியூ உடைய ப்ராஃபிட் எக்ஸ்னா பி உடைய ப்ராஃபிட் என்ன கிடைச்சிருக்கு எனக்கு? எக்ஸ் பிளஸ் 400. டோட்டல் ப்ராஃபிட் அமௌண்ட் எவ்வளவு இருக்கு? 2,000. அப்போ எக்ஸ் பிளஸ் 400 பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 2,000. இது மூலமா சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணா எனக்கு எக்ஸோட அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன கிடைச்சிருக்கு? எனக்கு 800 வருது. அப்ப எக்ஸ் 800னா கியூ உடைய ஷேர் வந்து பாத்தீங்கன்னா 800, ஆர் உடைய சாரி பி உடைய ஷேர் வந்து பாத்தீங்கன்னா 1,200. இதுதானே? இது உங்களுக்கு ஓகே தானே? இப்போ நான் உங்களுக்கு ஸ்ட்ரக்சரா கொடுக்க போறேன். பிக்கும் கியூக்கும் டைம் ரேஷியோ சொல்லுங்க. பி 8 மந்த், கியூ 10 மந்த். அப்ப அந்த மந்த்துக்கு காமன் டேர்ம் ரிமூவ் பண்ணா என்னமா கிடைச்சிருப்பாங்க எனக்கு? 4:5. பிக்கும் கியூக்கும் டைம் ரேஷியோ 4:5. அதே மாதிரி பியூக்கும் கியூக்கும் ப்ராஃபிட் ரேஷியோ பாருங்க. பி 1,200, கியூ 800. ப்ராஃபிட் ரேஷியோ அப்ப என்னமா கிடைச்சிருக்காங்க? ப்ராஃபிட் ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா 3:2 கிடைச்சிருக்காங்க. இப்ப எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ தெரிஞ்சுக்கணும். பிக்கு ஏன்னா அந்த அமௌண்ட் கேட்கறாங்க. அப்ப நான் இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ கண்டுபிடிக்க போறேன். ஃபார்முலா மாடிஃபை பண்ணிக்க சொல்லியிருக்கேன். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ ஈக்குவல் டு ப்ராஃபிட் ரேஷியோ டிவைடட் பை டைம் ரேஷியோ. அப்ப ஏ உடைய ப்ராஃபிட் ரேஷியோ என்னங்க இருக்கு? 3. ஏ உடைய டைம் 4. அதே மாதிரி பி அண்ட் கியூ. ஓகேவா? பி அண்ட் கியூ. அப்போ கியூக்கு சொல்லுங்க பாப்போம். ப்ராஃபிட் ரேஷியோ 2, டைம் ரேஷியோ 5. இவ்வளவுதாங்க. அப்ப இவங்களுக்கு நான் ரேஷியோ கண்டுபிடிக்க போறேன். உங்களுக்கு தெளிவா தெரியும் ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த 3 கொண்டு வந்து இங்க பண்ணிருப்பேன். இந்த 2 கொண்டு வந்து இங்க மல்டிபிள் பண்ணிருப்பேன். அப்ப எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 15:8 கிடைச்சிருக்கு. இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ. பி உடைய இன்வெஸ்ட்மெண்ட் 15, கியூக்கு வந்து 8. 2 பேருக்கு டிஃபரன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவுங்க இருக்கு? 7 பார்ட் இருக்கு. அந்த அமௌண்ட் எவ்வளவு? 14,000. அப்ப 7 பார்ட் அப்படின்றது 14,000. அதெல்லாம் கொஸ்டின்ல கொடுத்துட்டான் 14,000. அப்போ 1 பார்ட் அப்படின்றது 2,000. 1 பார்ட் 2,000னா பீக்கு கேட்டிருக்காங்க. பீக்கு எத்தனை பார்ட் இங்க கொடுக்கணும்? 15 பார்ட். அப்ப 15 இன்ட்டு 2,000 போடுறப்போ உங்களுக்கு 30,000 கிடைச்சிருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க. ஒண்ணுமே கிடையாதுமா, கான்செப்ட் ஈஸி. ஓகே. ஒருவேளை கியூக்கு கேட்டிருந்தாங்கன்னா 8 இன்ட்டு 2,000 போட்டீங்கன்னா 16,000 கிடைச்சிருக்கும். கைண்ட்லி நோட் இட். அடுத்தது பர்சன்டேஜ்ல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கம்மா. பிக்யூஆர் பர்சன்டேஜ்ல பேஸ் வேல்யூ 100, அதை மறந்துடாதீங்க. அப்ப பி கியூ ஆர் எடுத்து எழுதியிருக்கேன். ஆரோட வேல்யூ 100, கியூவோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா கியூ ஆரை விட 20% குறைவு. அப்போ கியூவோட வேல்யூ 80. பி கியூவை விட 20% குறைவு. அப்போ பியோட வேல்யூ 64. அப்போ பர்சன்டேஜ்ல நிறைய மாடல் இருக்கும். அதுல இது மோர் தென் லெஸ் தென் மாடல். அப்ப மோர் தெனுக்கு இமிடியட் நெக்ஸ்ட் யார் இருக்கா? பி. அவருடைய சேலரி டினாமினேட்டர் 64. நியூமரேட்டர் எடுத்து என்ன எழுதிருக்குன்னா பிக்கும் ஆருக்கும் கம்பாரிசன் பண்ணிருக்காங்க. அப்ப 2 பேருக்கு டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 36 இன்ட்டு 100. ஏன்னா பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறேன். ஃபர்தரா இப்போ இவங்களை சிம்பிளிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு ஆன்சர் 56.25%. அப்போ ஆப்ஷன் செகண்ட் ஒன் நோட் பண்ணிக்கோங்கம்மா. இதெல்லாம் கிளாஸ்ல நான் எக்கச்சக்கமா தடவை சொல்லியிருக்கேம்மா. அதை ஒழுங்கா நீங்க ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா நிச்சயமா நல்லா பண்ண முடியும். புரிஞ்சுதுங்களா? வாங்க அடுத்தது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் நான் டெஸ்ட் சீரிஸ்லயும் கொடுத்துருந்தேன், கிளாஸ்லயும் டீச் பண்ணியிருந்தேன். இந்த கொஸ்டினை ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி மூவ் பண்ணுவாங்க. சில பேர் எக்ஸ்ன்னு வச்சு மூவ் பண்ணுவாங்க, சில பேர் வேல்யூஸ் கொடுப்பாங்க. நான் எப்பவுமே வேல்யூஸ் வச்சு தாங்க மூவ் பண்ண சொல்லுவேன். ஏன்னா ஒரே லாஜிக்ஸ்ல கொண்டு போன எல்லா கான்செப்டையும். அப்ப பர்சன்டேஜ்ல பேஸ் வேல்யூ 100னா நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. அந்த நம்பர் 100. அந்த 100 வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க? 4ஆல மல்டிபிள் பண்ணணும். பட் என்ன பண்ணிட்டாங்க? 4ஆல் டிவிசிபிள் பண்ணிட்டாங்க. அப்ப நான் 4ஆல மல்டிபிள் பண்ணி எனக்கு என்னங்க ஆன்சர் கிடைச்சிருக்கும்? அப்ப 100 4ஆல மல்டிபிள் பண்ணியிருந்தா எனக்கு 400 கிடைச்சிருக்கும். ஆனா அவன் 100 4ஆல டிவிசிபிள் பண்ணிட்டான். அப்ப எனக்கு ஆன்சர் 25 கிடைச்சிருக்கு. அப்ப என்ன கிடைச்சிருக்கான்? பர்சன்டேஜ்ல ஃப்ரம் எனக்கு என்ன கிடைச்சிருக்கணும்? 400 கிடைச்சிருக்கும். பட் எனக்கு என்னதான் கிடைச்சிருக்கு? 25. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் எவ்வளவுங்க இருக்கு?
375 இன்ட்டு 100. இதை சிம்பிளிகேஷன்ஸ் பண்ணா எனக்கு ஆன்சர் கிடைச்சிருமா? அப்போ சிம்பிளிகேஷன்ஸ் பண்ணா 15/16 இன்ட்டு 100 கேன்சல் பண்ணினா உங்களுக்கு 93.75 கிடைச்சிருக்கும். கை நோட் பண்ணிக்கோங்க. 93.75. அடுத்தது போகட்டுமா? பாருங்க, இது ப்ரீவியஸ் இயர்ல அப்படியே கேட்டிருக்கானுங்க. நம்மளும் கிளாஸ்லயும் பார்த்திருக்கோம், டெஸ்ட் சீரிஸ்லயும் கொடுத்திருக்கோம். ஓகேவா? ஒரு எக்ஸாம்ல வென் டயக்ராம் கான்செப்ட் பயன்படுத்தி சம் சால்வ் பண்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. ஃபெயில்ட பத்தி பேசியிருக்காங்க. நான் 2 டயக்ராம் வென் டயக்ராம் டிரா பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ், செகண்ட் ஒன் ஹிந்தி. ரெண்டு இதுலயுமே ஃபெயில் ஆனவங்க யாருன்னு கேட்டா 15%. ஓகேவா? இங்கிலீஷ்ல பாஸ் பண்ணவங்க வந்து பாத்தீங்கன்னா 80. அப்ப இங்கிலீஷ்ல பாஸ் பண்ணவங்க 80னா இங்கிலீஷ்ல ஃபெயில் ஆனவங்க எவ்வளவுங்க? 20%. ஹிந்தில பாஸ் பண்ணவங்க 70. அப்ப ஹிந்தில ஃபெயில் ஆனவங்க 30%. அடுத்தது என்னோட கேள்வி தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ரெண்டு இதுலயுமே ஃபெயில் ஆனவங்க 15, இங்கிலீஷ்ல ஃபெயில் ஆனவங்க 20. இங்கிலீஷ்ல ஒன்லி ஃபெயில் ஆனவங்கன்னா 20 - 15, 5% இங்கிலீஷ்ல ஒன்லி. அதே மாதிரி ஹிந்தில ஒன்லி 30 - 15, 15%. அப்போ ரெண்டு இதுலயும் ஓவராலா ஃபெயில் ஆனவங்க கேட்டிருந்தாங்கன்னா அந்த 5, 15, 15 ஆட் பண்ணி நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்னா 35% ஓவராலா ஃபெயில். ஓவராலா ஃபெயில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓவரால் ஃபெயில் 35. அப்ப பாஸ் வந்து பாத்தீங்கன்னா 65% பாஸ் பண்ணியிருக்காங்க. கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? ஒன்லி ஒன் சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆனவங்க கேட்டிருக்காங்க. அப்போ ஒன்லி ஒன் சப்ஜெக்ட்னா இங்கிலீஷ்ல ஒன்லி 5%, ஹிந்தில ஒன்லி 15%. அப்ப ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 20%. ஒன்லி ஒன் சப்ஜெக்ட்னா ஃபெயில் ஆனவங்க 20% செகண்ட் ஆப்ஷன். ஒண்ணுமே கிடையாதுங்க, லாஜிக்ஸ் மட்டும்தாங்க. ஸோ பார்ட் 3 உடைய டிஸ்கஷன்ஸ் ஓவருமா? ஸோ கான்செப்டை ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சம்ஸை கொண்டு போங்க. எல்லாமே ரொம்ப எளிமையா தான் இருக்கும். பயப்பட வேண்டாம். சரிங்களா? இன்னும் இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு யூபிஎஸ்சி சிசெட் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம சிசெட் அறிவு டெலகிராம் சேனல்லையும் இருக்கு, சிசெட் அறிவு யூடியூப் சேனல்லையும் இருக்கு. மறக்காம பாருங்க, ப்ராப்பரா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. எக்ஸாம் நல்ல முறையில் எழுதி தேர்வு பெறுங்க. புரிஞ்சுதுங்களா? நன்றி, வணக்கம்.